மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றங்கள் வினா, மாற்றங்களே விடை. முகமே இல்லாத எனக்கு முகமூடின்னு பேரு. போலி முகங்களை கிழிக்கும் நேரம் இது. கதைகள் எதை நம்பியும் பிறக்கவில்லை. இந்த உலகம் கதைகளால் இயங்குகிறது என்று நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். நான் யார் முகத்துல பதியணும்னு நான் தான் முடிவு செய்வேன். அந்த முகத்திற்காக பல வருடங்களாக காத்திருக்கிறேன். சீக்கிரம் என்னை தேடி வருவார். ஒரு தவறு செய்தால் கடவுளையும் கண்டிக்கும் ஆற்றல் பெற்றது கதைகள்தான். கதைகள்தான் கடவுள்களை படைத்தன. கதைகள் இல்லை என்றால் இந்த உலகில் கடவுள்களே கிடையாது. என் கையில் கொடு, என் கையில் கொடு என்று சாத்தான்கள் கடவுளின் சாவியை கேட்பதை நான் பார்க்கிறேன். ராமனை தற்கொலை செய்து சாக வேண்டும் என்று கதை தீர்ப்பெழுதியது. கிருஷ்ணனை அனாதையாக சாக வேண்டும் என்று கதை தீர்ப்பெழுதியது. அப்படி கடவுளை பற்றி கூட தீர்ப்பெழுதும் உரிமை கதைகளுக்கு எப்படி வந்தது? கையிலும் சவால் மந்திரவாளே பிந்தே ஓ. கதைகள் தான் கடவுள்களை படைத்தன. கதைகள் இல்லை என்றால் இந்த உலகில் கடவுள்களே கிடையாது. மனிதன் தான் கடவுளை படைத்தான். ஆதலால் தான் அன்பே கடவுள் என்று சொல்கிறார்கள். மனிதர்கள் இல்லாத இடத்தில் கடவுள் என்ன செய்வார் என்று எனக்கு கவலையாக உள்ளது. கையிலும் சவால் மந்திரவாளே பிந்தே ஓ. கதைகள் தான் கடவுளை படைத்தன. கதைகள் தான் உலகங்களை படைத்தன. கதைகள் தான் விலங்குகளையும் பறவைகளையும் பேச வைத்தன. கதைகள் தான் மனிதனை பேசாமல் இருக்க வைத்தன. இஷ்ட பரிபாலன துஷ்ட நிக்கிரக. எது உயர்ந்ததோ எது சிறந்ததோ அதை பாதுகாப்பது. எது கீழானதோ எது கீழ்மையானதோ அதை ஒழிப்பது. அதை சம்ஹாரம் செய்து அழிப்பது.